தமிழக அமைச்சரவையானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கருத்துக்களை வழங்குவதற்காக நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். தற்போது தமிழக அமைச்சரவையானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் விஜயோடு சேர்த்து 10 அமைச்சர்கள் இருந்த நிலையில் தற்போது 23 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்கள் பார்வை என்ன? அதாவது இப்பதான் பதவியேற்று 10 நாள் ஆச்சு. இப்போ இன்னொரு விரிவாக்கத்தை நாம எதிர்பார்க்கலாம். இந்த விரிவாக்கம் கூட்டணி அமைச்சரோட ஃபர்ஸ்ட் பேஸ், அதாவது முதல் கட்டம். காங்கிரஸோடு இணைந்த கூட்டணி, இது முதல் கட்டம். அடுத்து ஒரு கூட்டணி விரிவாக்க அமைச்சகம் கூட்டணி விரிவாக்கமாகவும் பார்க்கலாம். அது ஒரு நாள்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பதவி ஏற்றமும் இது சேர்த்து மொத்தம் 33. ஏற்கனவே 10 பேர், முதலமைச்சரோட 10 பேர், இப்ப 23, மொத்தம் 33 ஆச்சு. இன்னும் 2 அமைச்சர்களுக்கு இடம் உண்டு. எவ்வளவு நம்பர், இவ்வளவு தமிழக அமைச்சரவையில எவ்வளவு பேர் அமைச்சர்களா இருக்கலாங்கிறதுக்கு ஒரு சீலிங் இருக்கு இல்லையா? அது 33, 35. அது இது 33 முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 அமைச்சர்கள் தரப்படலாம். அது யார் யாருக்கு நம்மளே யூகிக்கலாம். விசிகேவுடைய தொல் திருமாவளவன் இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். ஆகையினால அவருடைய கட்சியிலே யாராவது ஒருவருக்கு, பெரும்பாலும் வன்னியரசாக இருக்கலாம், அவருடைய சேர்ப்பு இன்னும் உறுதிப்படுத்துவாங்க. அடுத்தது IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இன்னைக்கு அவசர கூட்டம் கூடியிருக்காங்க. அநேகமா அந்த கட்சியை சேர்ந்த யாராவது ஒருவருக்கு இருக்கலாம். அந்த 2 பேரையும் சேர்த்து இன்னொரு அமைச்சரவை விரிவாக்கத்துக்கும் நம்ம கருத்து இருக்கலாம். 3வது கட்ட விரிவாக்கம், அமைச்சரவை பதவியேற்ப நம்ம விரைவில் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. சார், நீங்கள் குறிப்பிட்டது போலவே இன்றைய அமைச்சரவை பட்டியலை உற்று நோக்கும் போது சென்னையை சேர்ந்த 7 MLAக்கள் மற்றும் 7 பட்டியலின சமூகத்தினர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் விஜய் வகுக்கூடிய வியூகங்கள் என்ன? இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கலாம். 4 அமைச்சர்கள் பெண் அமைச்சர்கள். அப்போ அமைச்சர்கள் சிறுபான்மையினர், இளைஞர்கள், பெண்கள், பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர்றாரு. அப்படின்னா ஒரு சமூக நல திட்டங்கள்ல கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துவாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது புதிய அணுகுமுறையா தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கு பொறுப்பேற்ற அமைச்சர்கள் உட்பட மொத்தம் 33 பேர்ல ராஜேஷ்குமார், இன்று பொறுப்பேற்ற ராஜேஷ்குமார், ஏற்கனவே பொறுப்பேற்ற செங்கோட்டையன் தவிர மற்ற எல்லாருமே புதிதாக அமைச்சர்களான மற்றவர்கள் எல்லாருமே முதல் முறையா சட்டப்பேரவைக்கே வந்திருக்காங்க. அதனால பல்வேறு புதுமைகளை எதிர்பார்க்கலாம். அனுபவமின்மையை அதிகாரிகள் மூலமாக கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு, அனுபவமின்மை இல்லாதவர்கள் கற்றுக்கொள்வார்கள்னு நம்ம பார்க்கலாம். ஆக பட்டியலினத்தவர்கள் 7 பேர், சிறுபான்மையினர் 4 பேர், பெண்கள் 4 பேர் அப்படிங்கிறத கவனிக்கணும். பாக்கி நீங்கள் குறிப்பிட்டது போலவே புதுமுகங்கள் பெரும்பாலாக இருக்கக்கூடிய சூழலில் இன்று புதிதாக பொறுப்பேற்ற 23 அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்குவதில் விஜய்க்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்? பெரிய சிக்கல்கள் இருக்காதுமா. அந்த ஏற்கனவே ஒதுக்கப்படாத பல இலாக்காக்கள் அழகா ஒதுக்கப்படும். அது உரிய வகையில உரியவர்களுக்கு போய் சேரும். இன்னும் இப்போது ஒருவர் இன்றைக்கு பர்வேஸ் என்பவர் சிறுபான்மை இஸ்லாமியத்தை மதத்தை சேர்ந்தவர் பதவியேற்கிறார். இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இதுல இடம் பெற்றதுன்னா இன்னொரு இஸ்லாமியரும் அமைச்சராக பதவியேற்பார். அவங்கெல்லாம் சிறுபான்மையினர்னால துறை அமைச்சகம் போன்றவற்றை ஒதுக்கப்படக்கூடும். பொதுவா அப்படிதான் செய்வாங்க. அந்த சிறுபான்மையினரும் கணிசமாக இருக்கிறார்கள். அப்போ அதுக்கேற்ப இவங்களுக்கு இலாக்காக்கள், துறைகள், அமைச்சகங்களை ஒதுக்குவது, அமைச்சர் துறைகளை ஒதுக்குவது பெரிய சிரமமாக இருக்காது அப்படின்னு பார்க்கலாம். பாக்கி இப்ப 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. இது அரசியல் களத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? அதாவது கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறதே 52 பிறகு இப்போதுதான் அமைஞ்சிருக்கு. 52 மோதிஜி ராஜாஜி காலத்துல அமைந்தது சொல்லுவாங்க வரலாற்று தெரிந்தவர்கள். வரலாறு பதிவு இருக்கு. அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சி காலத்திலேயோ பக்தவத்சலம் ஆட்சி காலத்திலேயோ பின்னால் வந்தவர்கள் யாரும் கூட்டணி அமைச்சது இல்லை. இது அந்த 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைகிறது. அந்த கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கு. 67 ஆட்சி பொறுப்பை தலைமை செயலகத்துக்கு அமைச்சராக போன காங்கிரஸ் கட்சி இப்போது மீண்டும்
அந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு ஒரு வரலாற்று திருப்பு முனையா பார்க்கலாம். இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பாக்கி.